அண்ணாமலையின் இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கும் பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணை முறைகளுக்குமான ஒரு கேள்வியாக மாறியுள்ளது. இதற்கு நாம் சில முக்கிய கோணங்களில் அலச வேண்டியுள்ளது. குற்றவியல் விசாரணை முறையில் உள்ள குறைபாடுகள். அண்ணா நகர் சிறுமி வழக்கில் காவல் ஆய்வாளர் ராஜி உள்ளிட்ட சிலர் விசாரணைக்கு இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது தமிழக காவல்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்புகிறது. குற்றவாளிகளின் கைது தாமதமாகுதல், பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளின் பற்றாக்குறை போன்றவை குற்றவியல் விசாரணையின் எளிமையையும் நம்பகத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. அரசியல் தலையீடு. அண்ணாமலை எழுப்பும் குற்றச்சாட்டுகள் திமுக அரசின் செயல்பாடுகள் மீது நேரடியாக தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. திமுக நிர்வாகிகளின் தலையீடு வழக்கு விசாரணைகளில் இடையூறாக இருந்ததா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது. எந்த அரசியல் கட்சியிலும் இவ்வாறான விசாரணைகளில் அரசியல் ஆதாயத்திற்காக தலையீடு செய்வது பொதுவாக காணப்படும் பிரச்சனையாக உள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற வழிகாட்டுதல். பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை வெளிப்படுத்துவதை நீதிமன்றங்கள் கடுமையாக தடை செய்துள்ளன. திமுக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சிறுமியின் தாயின் விவரங்களை வெளியிடுவது காப்பாற்றும்போது ஏற்படும் தவறுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகிறது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி விசாரணை எவ்வாறு அமைக்கப்படுகிறது, அதில் அரசின் பங்கு என்ன என்பதை திறமையாக மீட்டமைக்க வேண்டியது அவசியமாகிறது. ஊடகங்களின் பங்கு. இந்த வழக்கில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்தின் செய்தியாளர் செல்வராஜ் செய்தியை வெளிப்படுத்தியதற்காக தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுவது ஊடக சுதந்திரத்திற்கும் நியாயத்திற்கும் எதிரான நடவடிக்கையாகும். ஊடகங்கள் அரசின் தவறுகளை வெளிக்கொணர்ந்தாலும் அவற்றை துன்புறுத்துவதை பதிலளிக்கும் ஆட்சியமைப்பு மக்களின் நம்பிக்கையை குறைக்கும். சரியான நீதிமுறைகளின் தேவை. சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போன்ற செயல்பாடுகள் வழக்குகளில் நிரந்தர தீர்வை அளிக்க முடியுமா? அல்லது அரசியல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்படுகிறதா? ஒரு வழக்கின் விசாரணையில் காலதாமதம் மற்றும் திசைதிருப்பும் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு மிகப்பெரிய தடையாகும். அரசியல் விமர்சனத்தின் தாக்கம். அண்ணாமலையின் இச்சொற்கள் பாஜகவின் எதிர்க்கட்சி ஆகும் நிலையை வலுப்படுத்துகின்றன. ஆனால் இது அரசியல் களத்தில் வாக்காளர் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான சரியான வழியா? திமுக அரசின் செயல்பாடுகள் மக்களிடம் நீதி, சட்டம் மற்றும் ஒழுங்கை பற்றி கேள்விகளை ஏற்படுத்துகிறதா என்பது ஆராயப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு அரசியல் ஆதாயங்களுக்கான போராட்டமாக இருக்கக்கூடும். ஆனால் அதற்கு மிக பெரிய தேவை மகளிரின் பாதுகாப்பையும் நீதி கிடைக்கும் முறைகளையும் வலுப்படுத்துவதே ஆகும். அதிகாரிகளின் நேர்மை, அரசியல் தலையீட்டின் கட்டுப்பாடு மற்றும் ஊடக சுதந்திரம் ஆகியவை ஒருங்கிணைந்தால் மட்டுமே இவ்வாறான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் பரந்த முறை என்னவாக இருக்க வேண்டும்? அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.